நான் வந்து முதல்ல 99 கேஜஸ் இருந்தேன். பல்கியா இருப்பேன். எனக்கு டிராவல் பண்ணும்போதோ இல்ல வீட்ல இருக்கும்போதோ எங்கேயுமே ஒரு ஃப்ரீனஸே கிடையாது. சோஷியல் மீடியால பார்க்குற மாதிரி நான் இதை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு உடம்பு குறையவே இல்லை. பிபிக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருந்தேன். யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தது. அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே இருந்தது. இந்த ஆயுர்வேதா போகலாமா, சித்தா போகலாமா, நமக்கு டேப்லெட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. தேடுதல் வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே, ஒரு சான்ஸ் எடுப்போம் அப்படின்னு தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு வியாதியும் கம்மியாகும் போதுமே வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணோம். சேரும் போது என்னோட வெயிட் வந்து 99 இருந்தது. இப்போ வந்து நான் வந்து 72 கேஜஸ் இருக்கேன். இதில் வந்து நான் வந்து பெருசாக எதையும் பண்ணல. சார் சொன்னதை ஃபாலோ பண்ணதுலாம் சான்ஸே கிடையாது. ஸ்கூலில் எப்படி ஒன்றும் சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி எல்லா ப்ராக்டிசஸும் நம்ம கூட சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. பிபி எனக்கு இருக்குதுன்ற வந்து ரொம்ப கவலைப்பட்டது வந்து என்னை விட அவங்க தான் ஜாஸ்தி. வெளியே வந்து எனக்கு உடம்பு குறைய ஆரம்பிக்கும் போதே வந்து சந்தோஷம். அவர் பிபிக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அது ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. அடுத்து யூரிக் ஆசிட் இஷ்யூ வர ஆரம்பிச்சது. அதுவும் ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதுவும் சுத்தமாக சாப்பிடல. இப்போதைக்கு அவர் எந்த டேப்லெட்டுமே சாப்பிடாம இருக்காரு. வெயிட்டும் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சது. 95க்கு மேலே இருந்தார். அதுலேருந்து இது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வெயிட் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்கூல்லலாம் நிறைய ட்ராஃபி இதெல்லாம் வாங்குவோம். அதெல்லாம் சின்ன வயசோட முடிஞ்சு போச்சு. ஹெல்த்துக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்றது வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம். வி ஹேவ் சேஞ்ச்ட். என் பேர் மகேந்திர பாபு. எனக்கு 49 இயர்ஸ் ஆகுது. நான் கோத்ரேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கேருந்து டெய்லி தாம்பரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து முதல்ல 99 கேஜஸ் இருந்தேன். ஸோ 99 கேஜஸ் இருக்கும்போது என்னோட உடம்பு வந்து நல்லா பல்கியாக இருப்பேன். ஸோ எனக்கு ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போதோ எங்கேயுமே ஒரு ஃப்ரீனஸே கிடையாது. ஸோ இது வந்து என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸு, என்னோடய லைஃப் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப தப்பாக இருந்தது. நம்ம நினைக்கிறோம் டாக்டர் சார்கிட்ட நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி நான் இதை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு உடம்பு குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் வந்து ரொம்ப அதிகம். பிபிக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருந்தேன். யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தது. அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே இருந்தது. அப்போ வந்து நான் தேடிட்டே இருந்தேன், ஏதாவது வந்து ஆயுர்வேதா போகலாமா, சித்தா போகலாமா, நமக்கு டேப்லெட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. டேப்லெட் சாப்பிட்றத பற்றி பிரச்சனை இல்லை, அதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இந்த தேடுதல் வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ மையல் ஸ்கூல் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து ஃபேஸ்புக் வழியாக வந்து தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 3 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் ஷாப் இருக்கும் அப்படின்னு. கண்டினியூஸாக மீன்ஸ் ஈவினிங்கில் 1 hour 2 hour அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் ஒரு 2 டைம் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். 2 நாள் பார்த்தேன், 3ஆவது நாள் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு டைம் வந்து உட்காந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சார் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயுமே வந்து ஓகே, ஒரு சான்ஸ் எடுப்போம் அப்படின்னு தான் வந்து ஜாயின் பண்ண மை ஹெல்த் ஸ்கூலில். எனக்கு ஆக்சுவலாக முதலேருந்தே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 6 monthsல இருந்தே வந்து எல்லா மாற்றங்களும் தெரிய ஆரம்பிச்சது. ஹையாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கம்மியாச்சு. கொலஸ்ட்ரால் கம்மியாச்சு. யூரிக் ஆசிட் லெவல் அதில் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கோம். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது, அதுவுமே கம்மியாச்சு. அது போக கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். ஸோ ஒவ்வொரு டைம் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போதும் நமக்கு தெரியுது. பிளட் டெஸ்ட் கேட்குறாங்க இல்லையா, ஸோ கேட்கும்போது நமக்கு எடுக்கும்போதுமே தெரியுது. ஒரு வியாதியும் கம்மியாகும் போதுமே வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒன்றுன்னா ஒரு கோர்ஸாக டீடாக்ஸ் சேலஞ்சு, எல்லா சேலஞ்சஸுமே ஒன்று வர நமக்கு வந்து நம்ம உடம்புகளில் ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும்போதே வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு. இது என்ன இவ்வளோ இருக்குது, இதை கொண்டு போய் கொடுக்குறதான்ட்டு. அப்புறம் தான் அதுலேயுமே பரவாயில்ல சார், எடுத்து கொடுங்க, எதுனாலும் நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தோம். எடுத்தும் போதே எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக சொன்னாங்க, சார் இது ஒன்றுமே இல்லை, சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு. அதுவே வந்து நம்ம திருப்தியாக இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறப்ப சார் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த ஃபாலோ அப்லாம் வர நமக்கு வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ஆரம்பத்தில் வந்து சரி ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே, எவ்வளோ பண்ணிட்டோம் சரி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். பட் சார் சொன்னதில் அந்த ஒரு சேலஞ்சாக வர இந்த டீடாக்ஸ் ஆரம்பிக்கும் போதே உடம்புல வந்து ஒரு நல்ல மாற்றங்கள், டீடாக்ஸ் ஜூஸு, டீடாக்ஸ் டீ இதெல்லாம் குடிக்க போகும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து டயட் பிளான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ டயட் பிளான் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். பட் நான் வந்து 100% ஃபாலோ பண்ணலை. ஒரு 60% 70% ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததில் வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 3 months அப்புறம் எடுக்க போகும்போது வந்து என்னோடய கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாக இருந்தது, பிபி லெவல் நார்மலாக இருந்தது. ஸோ அந்த 3-4 monthsலேயே நமக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது உடம்புல. நம்ம எப்பயுமே சோம்பேறித்தனமாக இருக்கிறத போயிட்டு சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி சுதாகர் சாரோட கோர்சஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மைண்ட் லெவல்லையும் நமக்கு நல்ல ரெஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சது.
ஸோ இதையும் அதையும் சேர்ந்து வரும்போது மைண்ட் லெவல்லையும் நம்ம உடம்பு லெவல்லையும் நல்லா இது பண்ணும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பும் குறைஞ்சது, மனசுலையும் நல்லா தெளிவாக இருந்துச்சு. எந்த முடிவு எடுத்தாலும் இப்போ தெளிவாக முடிவு எடுக்கிறோம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டோம். இதில் வந்து நான் வந்து சேரும் போதே என்னோட வெயிட் வந்து 99 இருந்தது. நான் வந்து 2 கிலோ கம்மி பண்ணி தான் சொன்னேன், ஏன்னா ஸோ அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து 72 kgs இருக்கேன், 27 kgs குறைஞ்சிருக்கு. இதில் வந்து நான் வந்து பெருசாக எதையும் பண்ணல, சார் சொன்னதை ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபாலோ பண்ணதில் இது வந்து நமக்கு போனஸாக வந்துருக்கு. நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது மாத்திரையே சாப்பிட்றது இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய இது. நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம், மாத்திரை சாப்பிட்டே லைஃப் போயிருமான்றதை விட்டுட்டு நம்ம மாத்திரை இது பண்ணி சாப்பிடாம இருக்கோம். ஸோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு வந்து லாஸ்ட் நவம்பரில் டாக்டர் ஃபார்மர் அவார்டும் கொடுத்தாங்க. ஸோ அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் ஃபிட்டாக இருக்கு. நாளாக ஃபாலோ பண்ண நம்ம இன்னும் ஃபிட்னஸ் நல்லா இருக்குது. ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து பாதியில் போயிடுறாங்க. ஸோ அதுக்காக இப்போ ஹேக்கத்தான் கொண்டு வராங்க. ஸோ ஃபாலோ பண்ணலன்னு ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்கன்னா நமக்காக வந்து நிறைய மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம தான் வரணும். ஸோ நம்மளோட முயற்சி அதில் போட்டோம்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறத ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிப்போம். நிறைய பேர் வந்து இல்லை சார் நான் போனேன் எனக்கு ஒன்றும் ஆகலைன்றாங்க. பட் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது ஆகாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க சொன்ன டயட் பிளானை ஃபாலோ பண்ணிட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், மினி ஃபாஸ்டிங் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணோம்னா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன லெவலில் இருக்கணுமோ அந்தந்த லெவலில் இருக்கும். சுதாகர் சார் சொல்கிற மாதிரி நமக்கு எல்லா லெவலுமே வந்து கரெக்டான லெவலில் கொண்டு போக முடியும் நம்மளால். இது வந்து நான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணி வியாதியிலேருந்து வெளியே வரணும். இதுதான் சாரோட அபிப்பிராயமும் நம்மளோடதும். பொதுவாக எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் சில பேர் இப்போ பிஸ்கட்ஸ்லாம் யாருமே சாப்பிட்றதில்ல, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதில்ல. ஸோ என்னென்ன விஷயம்லாம் அவங்களோட இது பண்ணுவாங்க. காலையில் ப்ரோட்டீன் நான் சுண்டல் தான் சாப்பிட்றேன். ஸோ சுண்டல் சாப்பிடும்போது வீட்டில் எல்லாருமே சுண்டல் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வீட்டில் அப்பா அம்மா நாங்கள் எல்லாமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தி ஹேபிட் என்னையும் தாண்டி ஃபேமிலிக்கும் வந்து போய் சேருது. ஸோ ஒரு மனுஷன் இல்லை, ஸோ ஒரு ஃபேமிலியே வந்து இதில் வந்து பெனிஃபிட் ஆகுது. என்னோட ஜேர்னி இதுதான். 99 to 72 HTR கோர்ஸ். இந்த ஒரு லெவல் மட்டும் பத்தாது, ஹெல்த்தை தாண்டி நமக்கு 8 ஏரியாஸையும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கிரீன் கோகோனட் ரெசார்ட்டில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டோம். இருக்கிறதுலே வந்து MHSல வந்து எது கொடுத்தாலும் வந்து வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இதுதான் அப்படின்னு சொல்கிறத விட அதையும் தாண்டி தான் கொடுப்பாங்க MHSல. கண்டிப்பாக நல்ல வேல்யூ. ஸோ மணினா என்ன, நம்ம இன்னர் சர்க்கிள்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஸோ இது எல்லா விஷயத்தையும் ஒரு வந்து ஹெல்த்தையும் தாண்டி எல்லா மாற்றங்களும் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் அதுக்கு எல்லாத்துக்குமே கோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான், 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நீங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது அப்படி இல்லை, லைஃப் லாங் வந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கன்ற சார் இதெல்லாம் சான்ஸே கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து வெளியில் கொடுக்குறாங்க, நான் கொடுக்குறேன் இந்த மருந்தை குடிங்க, இந்த டானிக்கை குடிங்க, இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்ற சார் அந்த மாதிரி எதுவுமே சொல்கிறது இல்லை. எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறது, நம்ம ஹெல்த்தியாக கிடைக்கிறது வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி ட்ரூ ஃபுட் ஸ்டோர் இருக்குது, ட்ரூ ஃபுட் ஸ்டோர்லேருந்து இதை வாங்குங்கன்னு அவர் இன்சிட் பண்ணுறதே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்களே. பட் ட்ரூ ஃபுட் ஸ்டோரில் கொடுக்குற எல்லாத்தோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் என்னோட மில்லட்ஸு என்னோட தேவைக்கு எல்லாமே ட்ரூ ஃபுட் ஸ்டோர்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ பொதுவாக MHS மை ஹெல்த் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு ஸ்கூல் தான். நாங்களாம் ஒரு ஸ்டூடெண்ட் தான். எங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்கூலில் எப்படி ஒன்றும் சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி எல்லா ப்ராக்டிஸஸும் நம்ம கூட சொல்லி வளர்த்துட்ருக்காங்க. எனக்கு வந்து இருந்தது வந்து பிபி. அது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அப்போது வந்து உனக்கு 170 அப்படி இருந்தது. இப்போ வந்து 130 120 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பிபி ஜாஸ்தியாக இருக்கும்போது வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே எனக்கு நிறைய சேஞ்சஸ் சொல்கிறாங்க. எப்படின்னா பிபி அப்போது அதிகமாக இருக்கும்போது சத்தம் போடுவோம் எல்லாரையும். ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக நம்ம பார்த்தா பயந்துட்டு போவாங்க. ஸோ ஒரு ஓப்பன்னஸ் யாருக்கிட்டையுமே இருக்காது. இவர்கிட்ட போனால் சத்தம் போடுவார்ப்பா அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. நம்மளோட பிபி கம்மியாகவும் அதனால நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோன்றதை வந்து தெரிஞ்சு பேசணும். இப்போ இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு கோவம் வந்ததுன்னா கோவம் டக்குன்னு வரும், வந்தால் சத்தம் போடுவோம். இப்போ அப்படி இல்லை, நிதானமாக யோசிக்கிறோம். ஏன்னா நம்மளோட பிபி லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து குறைய ஆரம்பிச்சு. யோகா பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறதுல நம்மளோட எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணும்போது இது வந்து குறைய ஆரம்பிக்கும்.
நான் மைஹெல் ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் இவங்க தான். பிபி எனக்கு இருக்குதுன்ற வந்து ரொம்ப கவலைப்பட்டது வந்து என்னை விட அவங்க தான் ஜாஸ்தி. இப்போ வந்து நான் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டேன், எனக்கு ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்கன்ற போது வெளியே வந்து எனக்கு உடம்பு குறைய ஆரம்பிக்கும் போதே வந்து சந்தோஷம். முதல்ல வந்து அவர் ஃபாலோ பண்ணுவாருன்றதே எனக்கு டவுட்டாக இருந்தது. ஏன்னா ஸ்நாக்ஸ் வந்து நிறைய சாப்பிடுவார். டோட்டலாக ஸ்நாக்ஸை வந்து அவர் கட் பண்ணிட்டாரு. இந்த அளவுக்கு வீட்டில் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் கூட இன்னைக்கு ஒரு நாள்னா கூட சாப்பிட மாட்டார். ரொம்ப டெடிக்கேட்டடாக இதை ஃபாலோ பண்ணார். அதுவே எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம். இன்னொன்று, அவர் பிபிக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தார், அது ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. அடுத்து யூரிக் ஆசிட் இஷ்யூ வர ஆரம்பித்தது. அதுவும் ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதுவும் சுத்தமாக சாப்பிடல. இப்போதைக்கு அவர் எந்த டேப்லெட்டுமே சாப்பிடாமல் இருக்கார். வெயிட்டும் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சது. 95க்கு மேலே இருந்தார். அதுலேருந்து இது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வெயிட் குறைஞ்சிருச்சு. டெய்லி ஹீலிங் செஷன் வந்து நான் 8:30க்கு கண்டிப்பாக வந்து ஃபோன் பக்கத்தில் உட்காந்துருவேன். நான் நிறைய விஷயங்கள் வந்து சுதாகர் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். நான் விஷுவலைஸ் பண்ணுறோம். ஸோ விஷுவலைஸ் பண்ணுறது வந்து நடக்குது. அதில் வந்து டெய்லி ஹீலிங் செஷனில் லெவல் 4 மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எஃபெக்டிவ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவலைஸ் என்ன பண்ண சொல்கிறாங்களோ விஷுவலைஸ் பண்ணுறோம். ஸோ விஷுவலைஸ் பண்ணும்போது அவர் நம்ம கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுறது வந்து நடக்குது. நம்ம மைண்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட லவ் அண்ட் கம்பேஷன், கிராட்டிடியூடு, இது எல்லாமே வந்து கிராட்டிடியூட் சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன். அதில் வந்து ஒரு மாற்றமே வந்து நல்லா இருக்குது. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வந்து சொல்லுவார். அதே மாதிரி ஃபர்கிவ்னஸ் சொல்லுவார். ஃபர்கிவ்னஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்காக அவரை மன்னிச்சிருங்க, நேரில் போய் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த டிப்ஸ் கொடுக்குறாங்க பாரு, நல்லா மன்னிச்சிருங்க, அவங்க போய் பார்த்து பேசுங்க. நம்மளை போய் பார்த்து பேசுகிறதுக்கே வந்து நமக்கு போக பிடிக்காது. அவர் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவரை எடுத்துகிட்டு வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 லெவல் கைடட் மெடிடேஷனுமே வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவ் தான். நமக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போனதுனால நம்ம நல்லா காமாக நம்ம லைஃப்பை நல்லா லீட் பண்ணிட்டு போகலாம். மைண்ட் செட் செஷன் வந்து சார், சுதாகர் சார் செஷனை நான் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவர் வந்து நீங்கள் நார்மலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று சின்ன பசங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்து சேஞ்சஸ் கொண்டு வரோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பண்ணுங்கள், ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி சரி. சப்போஸ் நீங்கள் பண்ணலையா, பரவாயில்ல, நாளிலேருந்து பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, இன்னிலேருந்து பண்ணி. ஸோ இப்போ எப்படின்னா, நான் டயட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், இன்றைக்கி என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம மைண்டில் ஒரு பிளாக், ஐயோ நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, இதனால் ஒரு பிபி ரைஸ் ஆகும். இது அவர் என்ன, பரவாயில்ல, முடிஞ்சிருச்சு, விட்டுருங்க, அடுத்த நாள் வந்து பாருங்கள். ஸோ அடுத்த நாள்லேருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயங்கள் முடிஞ்சதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இனிமேல் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்போன்ற ஒரு விஷயமே வந்து பெரிய. ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியலையா, பரவாயில்ல, அதை விட வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிப்புன்னு ஒன்று கொடுப்பார். இன்றைக்கி இது பண்ணல, இன்றைக்கி யோகா என்னால் பண்ண முடியலன்னா 5 மினிட்ஸ் ஜஸ்ட் போய் மேட்டை போட்டு உட்காந்து எந்திரிச்சிருங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு விட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி வாக்கிங்க, அந்த பார்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுங்க. எங்கே போகிறீங்களோ அது வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு வந்துடுங்க. மேபி உங்களுக்கு டைம் இருக்கலாம், நீங்கள் முடிச்சுட்டு கூட வந்துடுவீங்க. உங்கள் மைண்ட் பிளாக் தான் அது, அதை கொண்டு போங்க. அது மாதிரி எல்லா செஷனுமே வந்து சன் பாத்திங் பண்ணுங்கள், சன் கேசிங் பண்ணுங்கள். அது மட்டுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போயிட்டு மாடியில் போங்க, துணிக்காய போட போங்க, இல்லை சும்மா ஜஸ்ட் ஃபோன் பாட்டு கேட்க போங்க. இந்த மாதிரி போனீங்கனாலே உங்களுக்கு அது எல்லாமே கிடச்சிரும். இதுக்காக மெனக்கடணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். அதை எப்படி டியூன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எது பண்ணலையோ அது பண்ண மாதிரி விஷுவலைஸ் பண்ண சொல்கிறார். ஸோ அது பண்ண மாதிரி விஷுவலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆர்ஏஎஸ் என்ன பண்ணுதுன்னா, ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம், நம்ம நிஜமாக பண்ணுற மாதிரி இருந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்து பண்ணுற மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி நமக்கு உடம்புக்கு சரி பண்ணிக்கணும். டாக்டர் ஃபார்மர் சார் சொல்கிறத சுதாகர் சார் வந்து நம்ம மைண்டில் வச்சு அதை பண்ண வைக்கிறார். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை பண்ண தான் வைக்கிறாங்க. ஃப்ரீடம் ஃபிட்னஸ் கிளப்பில் வந்து ஒரு 500 rupees ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணணும்னு மைஹெல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அதுவும் இல்லாமல் எல்லா செஷனும் வந்து நமக்கு லைனாக வருது. நமக்கு எது எந்த டைமுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்மளோட உடம்பு வந்து யோகா பண்ண நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும் நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. ரெண்டாவது இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது தனியாக எல்லாமே ஆப்பில் இருக்குது. ஆப்பில் இருந்தாலும் நம்ம போய் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக போய் பண்ண மாட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த மாதிரி சார் ஃப்ரீடம் ஃபிட்னஸ் கிளப் உருவாகியிருக்காரு. நம்ம பாலாஜி சார் சொல்லும் போதே வந்து நம்மளும் கூடவே பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைனில் பார்த்து. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த 6 நாளும் நம்ம அதை பண்ணுறோம். அதனால வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு அவார்டு இருக்குது. இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல்லலாம் நிறைய ட்ராஃபி இதெல்லாம் வாங்குவோம், அதெல்லாம் சின்ன வயசோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வளர நமக்கு ஆஃபீஸ்லலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ட்ராஃபி, இந்த மாதிரி அவார்ட்லாம்
இதை வந்து நான் வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்த்துக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்றது வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம். அந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்குற அவார்டில் எனக்கு அந்த டைமில் நானும் வந்து ஒரு அவார்டு வின்னர்ன்றது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் எனக்கு. என்ன இதுக்கு வந்து மைஹேல் ஸ்கூலு, டாக்டர் பிரபாகர், சுதாகர் சார் இவங்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நான் வந்து அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்து என்னாலேயே அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த அவார்டு வந்து இது வந்து என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குது. சும்மா கையில் இருக்க அந்த அந்த இது எல்லாமே இன்னும் வந்து என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியும். அங்கே போகிறது, வாங்கிறது, சார் கங்க்ராச்சுலேட் பண்ணது, இது எல்லாமே நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப 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 பிடிச்ச விஷயம், பெருமைக்குரிய விஷயம் இந்த அவார்டு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் புக்கு வெளியிட மாட்டாங்க. இது இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தெரியல, தமிழ் தான் தெரியும் அப்படின்றவங்களுக்கு வந்து ரெண்டுமே. ஆனால் யார் இந்த மாதிரி செஷன் எது பண்ணாலுமே சரி, இந்த மாதிரி கோர்ஸ் எது பண்ணாலும் சரி, தைரியமாக இந்த மாதிரி புக்கு வெளியிட மாட்டாங்க. நம்ம சேரலை அப்படின்னா கூட எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், ஆப்பில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை. சார் வந்து இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கில் நம்ம கோர்ஸில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறோமோ இது அத்தனையும் இதில் இருக்குது. இதை வந்து ஒழுங்காக உட்காந்து ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணுறதை விட இதுவுமே அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும். இந்த புக்கு வந்து நான் வந்து ஒரு 10 புக்கு கிட்ட வாங்கியிருக்கேன். வாங்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஆஃபீஸில் கலீக்ஸு எல்லாத்துக்குமே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் கொடுக்குறத விட ஏதோ ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் கொடுக்குறோம், நட்ஸ் கொண்டு போய் கொடுக்குறோம், அதெல்லாம் விட இது வந்து ஒரு லைஃப் டைம் சேஞ்சுக்காக இந்த புக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா நிஜமாகவே வந்து அவங்களும் படிச்சுட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது எழுதின டாக்டர் ஃபார்மருக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். பிரபாகர் சார் வந்து நிறைய ஆன்லைன் செஷனில் பார்த்துட்டே இருக்கும். பார்க்கும்போது என்ன இந்த மனுஷன் இவ்வளோலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணவே ஆரம்பிக்கிறோம். ஒரு விஷயமும் வந்து அந்த டெப்த்துக்கு போய் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நிறைய இடத்துல கோர்சஸ் பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, அதனோட பின்னாடி இருக்கிற அர்த்தம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கோர்ஸ்லையுமே ஒரு சேலஞ்ச்லையுமே ஒரு நாள் அந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கும்போதும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த டெப்த்து கொண்டு போவார். நீங்கள் வந்து டீடாக்ஸ் டீ குடிங்க அப்படின்னுவார். அதுக்கு என்ன செய்வது, ஆனால் அது என்ன உடம்புல பண்ணுது, ஏன் டீடாக்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவார், உங்கள் வீட்டுள்ள குப்பையை சேர்த்து வச்சிருப்பீங்களா, சேர்த்து வச்சுக்கணும். ஸோ குப்பையை எடுத்து போகணும்னா அள்ளி வெளியே போகணும். ஸோ உடம்புக்குள்ளே போய் நம்மளால அள்ளி வெளியே போட முடியாது. ஸோ இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பை டீடாக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு விஷயமும் அந்த அர்த்தத்தோட சொல்லி நமக்கு வந்து மைண்டுக்குள்ளே கொண்டு போகிறாரு. நியூட்ரிஷன் மாஸ்டரி ஆகட்டும், ஸ்லீப் மாஸ்டரி ஆகட்டும். ஸோ எதுக்கு நம்ம இதை பண்ண சொல்கிறோம், எதனால இந்த சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு படுங்கன்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு போங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து டீப்பாக சொல்லி கொடுக்கறதுனால சுதாகர் சார் வந்து நம்மளோட ரொம்ப நெருக்கமாக வருவார். ஏன்னா அந்த டெய்லி ஹர்டல் செஷன் ஆகட்டும், டெய்லி மேஜிக் ப்ராக்டிஸ் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் அந்த 6 மணி எந்திரிச்சே இருக்க மாட்டாங்க. 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் அந்த ரெக்கார்டிங் செஷனில் உட்காந்து போகும்போது ஸோ இதை இன்னைக்கு பண்ணணும், இதை வச்சு நம்ம ஹெச்டிஆரும் ஜாயின் பண்ணதாலும் நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம காலையில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நாளைக்கு என்ன பண்ணணும், ஆஃபீஸ் போய் என்ன பண்ணணும். ஸோ இந்த எல்லா பிளானிங்கும் நம்மளால் வர்றதுனால நமக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக போகுது. இது போக டெய்லி ஹர்டல் செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லெவல் ஆஃப் மெடிடேஷன். ஸோ அந்த மெடிடேஷன் வந்து அந்த 1/2 hour தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணுறாங்க. இதையுமே நிறைய பேர் பண்ணுறதில்ல. அந்த 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அழகாக போய் நீங்கள் தூங்க போகலாம். ஸோ தூங்க போகும்போது உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் அது கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷுவலைஸ் நம்ம பிளான் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஈஸியாக நம்ம லைஃப் வந்து போகும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து புகுத்துறது வந்து சுதாகர் சார் தான். எது பண்ணிட்டீங்க தப்பு ஆயிடுச்சிங்களா, இன்னையிலேருந்து பண்ணுங்கள் பரவாயில்ல, இன்னையிலேருந்து பண்ணுங்கள் பரவாயில்ல. ஒரு சிலர்லாம் ஐயோ இவ்வளோ நாள் பண்ணலையா, அந்த வாரத்துக்கே இடமில்லை மைல் ஸ்கூலில் எங்கேயுமே. சார் பரவாயில்ல சார், இன்னையிலேருந்து பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க, இந்த டார்கெட்டில் அது முடியலை அப்படின்னு பரவாயில்ல சார், டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதாவது அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து 100% பண்ணணும்னு பார்க்காதீங்க. ஒரே நாள்லேயே 100% ஆக போகுது. டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா நாளைக்கு 99, நாளைக்கு 98 இப்படி சொல்லும்போது மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டு போகிறதுனால மைஹேல் ஸ்கூலுன்றது வந்து ஒரு ஆன்லைனில் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூலுன்றதை விட அதை தாண்டி யூனிவர்சிட்டி அந்த லெவலுக்கு தான் அது போகணும். இப்போது நாங்கள் பார்க்கும்போது மைஹேல் ஸ்கூல் வந்து ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தது. இப்போது
மை ஹெல்த் சம்மிட்டுக்கு வரும்போதே ஃபர்ஸ்ட் ஹெல்த் சம்மிட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ சார் சொல்கிறாரு இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. இது வந்து ஒரு ஆலமரம் மாதிரி விழுது விட்டு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இதில் நாங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய நிறுவனமாக வளரணும், எல்லாரும் வந்து இதனால் பயனடையணுன்றது தான் என்னோட விருப்பம்.